மூலிகைகள் என்பது நம்முடைய மூதாதையர்கள் நமக்கு அளித்த நன்கொடை. அவற்றை நாம் முறையாக பயன்படுத்தினால் பல ஆண்டுகள் உடலில் நோயில்லாமல் வாழலாம் என்கிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். இன்றைக்கு என்ன மூலிகையின் பயன்பாடுகளை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கு சிறுநீரக செயல் குறைபாடு நோயின்னு சொல்லக்கூடிய கிட்னி ஃபெயிலியர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ரொம்ப அதிக பேருக்கு ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. ஒரு காலத்தில் கிட்னி ஃபெயிலியர் அப்படிங்கிறது ரொம்ப தூரத்தில் கேள்விப்பட்ட ஒரு பெயராக இருந்து இன்றைக்கு நம்ம தெருவில் நம்ம வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் கூட அந்த நோயினால் பாதிக்கப்பட்டு இன்று வழங்கப்படுகின்ற டயாலிசிஸ் சம்பந்தப்பட்ட சிகிச்சையில் பயனளிக்காமல் உயிரிழந்து போகக்கூடிய ஒரு அவல நிலை இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. ஸோ இந்த மாதிரி சிறுநீரக செயல் குறைபாடுன்னு சொல்லக்கூடிய கிட்னி ஃபெயிலியர் இப்போ சமீபத்தில் ஏற்படக்கூடிய ஒரு நோயா, இதற்கு பாரம்பரிய மருத்துவத்தில் மருந்துகள் இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி பெரும்பாலும் என்னிடம் கேட்கக்கூடிய மிகப்பெரிய கேள்விகளில் ஒரு கேள்வி. ஆனால் அப்படி கிடையாது. இந்த சிறுநீரக செயல் குறைபாடு நோயை டயாலிசிஸ் இல்லாமலேயே வைத்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நிறைய மூலிகை மருந்துகள் நம்மிடையே இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதில் குறிப்பான ஒன்று எதுன்னு கேட்டிங்கன்னா காசினி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கீரை வகை. இந்த காசினி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரே பேரில் இருக்கக்கூடிய பலவிதமான மூலிகைகளுக்கு காசினிங்கிற பேர் இருக்குது. குறிப்பாக பார்த்திங்கன்னா மஞ்சள் நிறமான பூக்களோடு இருக்கக்கூடிய, பார்ப்பதற்கு கடுகை போலவே தோற்றமளிக்கக்கூடிய ஒரு காசினின்னு சொல்லக்கூடிய ஒரு கீரை பொதுவாக வறண்ட பூமிகளில், உதாரணத்துக்கு ஆற்காடு, வேலூர், குடியாத்தம் இந்த பகுதிகளில் அதிகமாக பார்க்கக்கூடிய ஒரு மூலிகையாக நம்ம பார்க்குறோம். இந்த காசினியை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா சிறுநீரக செயல் குறைபாடு நோயின்னு சொல்லக்கூடிய கிட்னி ஃபெயிலியருக்கு இயற்கை கொடுத்திருக்கின்ற ஒரு மிகச்சிறந்த மருந்து. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா கிரியாட்டினின் அளவு 6, 7, அதே போல் யூரிக் ஆசிடுடைய அளவு 100 அப்படி இருக்கவர்கள் கூட டயாலிசிஸ் செய்து கொள்வதற்கு முன்பு இந்த ஒரு கீரையை ஒரு மாத காலம் மட்டும் தொடர்ந்து ஒரு கஷாயமாக சாப்பிட்டு வந்தாலே படிப்படியாக கிட்னியுடைய செயல்பாடு அதிகரிக்கிறத நம்ம பார்க்க முடியும். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா என்னிடம் வந்த ஒருவர் டயாலிசிஸ் செய்து கொள்ளவில்லை, ஆனால் அவருடைய கிரியாட்டினின் அளவு 10 இருந்துச்சு. அதே போல் கிட்டத்தட்ட மூச்சு விட முடியல, கை கால்களில் கடுமையான வீக்கம், வயிறு வீக்கம், இது சம்பந்தப்பட்ட நிறைய பிரச்சனைகளோடு இருந்தாங்க. மருத்துவ காரணங்களுக்காக அவர்களுக்கு டயாலிசிஸ் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கைவிரித்த ஒரு நிலைமையில் தான் வந்தாங்க. அவர்களுக்கு இந்த காசினி சம்பந்தப்பட்ட கீரையை மட்டும்தான் ஒரு மூலிகை மருந்தாக நான் கொடுத்தேன். 1 லிட்டர் தண்ணிக்கு 20 கிராம் அளவுக்கு போட்டு அதை 300 மில்லியாக குறைத்து வடிகட்டி காலை 100 மில்லி, மதியம் 100 மில்லி, இரவு 100 மில்லி 3 வேளை அதை தொடர்ந்து சாப்பிட சொன்னோம். அது கூட சில உணவு கட்டுப்பாடுகள், உப்பில்லாத உணவு, அதே போல் உணவை ஒரே டைமில் சாப்பிடாமல் ஒரு நாளைக்கு 7 வேளையாக அதை பிரித்து லேசாக சாப்பிடக்கூடிய உணவு வகை, சில வகையான மூச்சு பயிற்சிகள் அப்படின்னு சேர்த்து கொடுத்து ஒரு 3 மாத காலத்திலேயே பார்த்திங்கன்னா அவர்களுடைய கிரியாட்டினின் அளவு பார்த்திங்கன்னா 10லிருந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 3ஆக குறைந்து விட்டது. அந்த அளவுக்கு நல்ல மருந்துகள் நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவத்தில் நிறைய இருக்குது. இரண்டாவது, இந்த காசினி சிஸ்டைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சிறுநீர் பையில் ஏற்படுகின்ற உபாதைகளுக்கும் ஒரு மிகச்சிறந்த மருந்து. இன்றைக்கு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா யூரின் போகும்போது எரிச்சல், சில நேரங்களில் யூரின் போகும்போது ரத்தமே வரக்கூடிய நிறைய பேரை நம்ம பார்க்குறோம். அதுவும் 80 வயதுக்கு மேலே ஆனவர்கள் பார்க்கும்போது சிறுநீர் பையில் கட்டிகளோ அல்லது இரத்த கட்டிகளோ அல்லது கிளாட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இரத்த கட்டிகளோ அதிகமாக உருவாவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. அந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்கும்போது ரொம்ப சுலபமாக இந்த காசினியிலிருந்து எடுக்கக்கூடிய கஷாயத்தை, அதாவது 1 லிட்டர் தண்ணிக்கு 20 கிராம் அளவு இட்டு கொதிக்க வைத்து 1/2 லிட்டராக குறைத்து வடிகட்டி 2ஆக பிரித்து காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு வேளை உணவுக்கு முன்பு அப்படின்னு தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் போது அந்த இடத்தில் இருக்கக்கூடிய இரத்த கட்டிகள் மற்றும் அந்த சிறுநீர் பையில் இருக்கக்கூடிய திசுக்கள் தடிமனாக இருக்கக்கூடிய சிஸ்டைட்டிஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து மறைந்து குணமாகிறத நம்ம பார்க்க முடியும். அந்த அளவுக்கு சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட கோளாறுகளாக இருந்தாலும் சரி அல்லது சிறுநீர் பை சம்பந்தப்பட்ட கோளாறுகளாக இருந்தாலும் சரி நல்ல குணத்தை அளிக்கக்கூடிய அருமையான மருந்து இந்த காசினின்னு சொல்லக்கூடிய கீரை.
இன்றைக்கு இன்னொரு வகையான பிரச்சனையை நம்ம பார்க்குறோம். ஆண் பெண் இருவருக்குமே பார்த்திங்கன்னா சிறுநீர் குழல் சுருங்க ஆரம்பிக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, அல்லது சிறுநீர் குழலில் லேசாக தசை வளரக்கூடிய ஒரு பிரச்சனை. இது ஏற்படும் போது பார்த்திங்கன்னா மாதத்திற்கு ஒரு முறை சிறுநீரே கழிக்க முடியாது. அப்போ ஒரு சின்ன கத்தீட்டர் ஒன்று போட்டு அந்த வழியை கொஞ்சம் லேசாக பெருசு பண்ணி விடுவாங்க. அதை பண்ணி விடும்போது கொஞ்சம் சிறுநீர் ஃப்ளோ இல்லாமல் அடுத்த ஒரு மாதத்துக்கு போகும், மீண்டும் சுருங்க ஆரம்பிக்கும். இந்த பிரச்சனை பெரும்பாலும் அறுவை சிகிச்சை செய்து குணப்படுத்தப்படுகிறது. இல்லைனா சில நேரங்களில் செல்ஃப் கத்தீட்ரைசேஷன் சொல்லுவாங்க. கத்தீட்டர் எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. அதை நீங்கள் தொடர்ந்து பண்ண ஆரம்பித்தாலே சிறிது சிறிதாக இது சரியாகும்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வேதனை இருப்பவர்களுக்கு கூட நல்ல தீர்வளிக்கக்கூடிய அந்த மருந்து காசினி. 200 மில்லி தண்ணீர் எடுத்துக்கங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் இந்த காசினியோடைய பொடியை போடுங்க. நல்லா கொதிக்க வைங்க. 100 மில்லியாக குறைங்க, வடிகட்டுங்க. காலை ஒரு 100 மில்லி, மதியம் ஒரு 100 மில்லி, இரவு ஒரு 100 மில்லிங்கிற மாதிரி ஒரு ஹெர்பல் டீயாக, ஒரு மருந்தாக இல்லை, ஒரு ஹெர்பல் டீயாக சிறிதளவு பனங்கற்கண்டு அல்லது தேன் சேர்த்து சாப்பிட ஆரம்பித்து பாருங்கள். ஒரு 3 மாதத்திலேயே சிறுநீர் வெளிச்செல்லக்கூடிய அளவு அதிகரிக்கிறத பார்க்கலாம். படிப்படியாக இந்த ஸ்ட்ரென்ச்சஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறத நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கி நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் ஏற்படும் போது மிகப்பெரிய சவால் என்னன்னு கேட்டிங்கன்னா, பிளாடர் ஃபுல்லாக இருக்கும்போது எப்படி உறுப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஒன்றுக்கு போயிட்டு வந்த பிறகு திருப்பி ஸ்கேன் பண்ணி பார்த்தா கூட அதிகமான அளவு சிறுநீர் பையிலே தங்கி போய் விடுவதை பார்க்க முடியும். அந்த மாதிரி சிறுநீர் பையில் அதிகமான சிறுநீர் தங்க ஆரம்பித்தாலே நமக்கு அதிகமான பிரச்சனைகள் ஏற்படுறதை பார்க்க முடியும். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா நிறைய அந்த பிளாடர் சம்மந்தப்பட்ட இன்ஃபெக்ஷன், மாதத்திற்கு ஒரு முறை 2 முறையாவது யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், அது வர ஆரம்பித்ததுனாலே பார்த்திங்கன்னா நமக்கு எப்போ பார்த்தாலும் குளிர் ஜுரம் வரக்கூடிய பிரச்சனை, இரவு நேரத்தில் மட்டும் காய்ச்சல் இருக்கும், பகல் நேரங்களில் எந்த பிரச்சனையும் இருக்காது, பசியின்மை ஏற்படும், உணவை பார்த்தாலே வாமிட்டிங் சென்சேஷன் ஏற்படும். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறைய ஏற்படுறதை நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி பிரச்சனை ஏற்படும் போது கூட இந்த காசினியிலிருந்து எடுக்கக்கூடிய கஷாயம், அதாவது 200 மில்லி தண்ணீர், 1 டேபிள் ஸ்பூன் சூரணம், கொதிக்க வைத்து 100 மில்லியாக குறைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த கஷாயத்தை காலை ஒரு முறை, இரவு ஒரு முறை, உணவுக்கு முன்பு எடுக்கும்போது சிறிது சிறிதாக இந்த பிரச்சனை குணமாகிறத பார்க்கலாம். எனவே நேயர்களே, இந்த காசினிங்கிற மூலிகை வெறும் சிறுநீரகம் மட்டுமல்ல, சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட எல்லா உறுப்புகளையும் பலப்படுத்தக்கூடிய ஒரு அருமையான மூலிகை. இதை ஒரு மருந்தாக எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. ஒரு மூலிகை தேநீராக ஏற்கனவே டயாலிசிஸ் செய்து கொண்டிருப்பவர்களோ, அல்லது டயாலிசிஸை தடுக்க விரும்புபவர்களோ, அல்லது குடும்பத்தில் யாருக்காவது இந்த பிரச்சனை இருக்கிறது, எனக்கு வேண்டாம், வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களோ தடுப்பு மருந்தாக கூட இதை தினசரி ஒரு மூலிகை பொடியாக காலை ஒரு முறை, இரவு ஒரு முறை எடுக்க ஆரம்பித்தாலே சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் இல்லாமல், சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் இருந்தால் கூட அதை முறைப்படுத்தப்பட்ட மருந்துகளோடு துணையோடு நம்மால் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். நம் சமூகத்தில் நடக்கும் பல நிகழ்வுகளில் நாம் கொள்ளத்தக்கவை எவை, தள்ளத்தக்கவை எவை என்பதை பற்றி ஒவ்வொரு நாளும் நம்மிடையே பகிர்ந்து கொண்டு வருகிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். இன்றைக்கு என்ன சமூக பிரச்சனையை நம் கண்முன் கொண்டு வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு அரசு ஒரு மக்களுக்கு வழங்கக்கூடிய உதவிகள் அல்லது சலுகைகள், அவை எதுவுமே அவை மக்களுக்கு போடுகிற பிச்சை அல்ல. மாறாக அவை மக்களுடைய உரிமைகள். ஏனென்றால் மக்களிடமிருந்து பெறுகிற பணத்தில் தான் ஒரு அரசு மக்களுக்கு இலவசங்களை வழங்குகிறது, உதவி திட்டங்களை வழங்குகிறது. யாரும் தங்களுடைய சொந்த சம்பாத்தியத்திலிருந்து எந்த அரசியல் தலைமையும் மக்களுக்கு அவர்களுக்கான சலுகைகளை அளித்து விடுவது கிடையாது, இலவசங்களை அளித்து விடுவது கிடையாது. ஆனால் பொதுவாக இலவசங்களை பெறுபவர்கள் மீது ஒரு இகழ்வான எண்ணம் என்பது தொடர்ந்து பல தளங்களிலும் பரப்பப்பட்டு வருவதை நாம் பார்க்கிறோம். அதிலும் முக்கியமாக நீங்கள் இந்த இலவசங்களினுடைய நோக்கம் என்னவென்று நாம் புரிந்து கொண்டால்தான் இது தொடர்பாக நடத்தக்கூடிய கொச்சைப்படுத்தக்கூடிய சில செயல்களையும் பேச முடியும். ஒரு நாட்டில் ஒரு சீரான ஒரு பொருளாதார வளர்ச்சி இல்லை, அல்லது நகர்ப்புறங்களுக்கும் கிராமப்புறங்களுக்கும் இடையே ஒரு சீரான வளர்ச்சி இல்லை, இன்னும் சொல்லப்போனால் வறுமை கோட்டிற்கு கீழே வாழக்கூடிய மக்களுக்கு அடிப்படையான உணவுப் பொருள்கள் கிடைக்கவில்லை என்கிற நிலையில் அரசு மலிவு விலையிலோ அல்லது சில சமயம் விலை இல்லாமலோ சில அடிப்படை பொருள்களை வழங்குவது என்பது நீண்ட காலமாக இருந்து வரக்கூடிய நடைமுறை. அதிலும் குறிப்பாக தமிழகம்தான் இதனுடைய முன்னோடி என்று சொல்லலாம்.
ஏனென்றால் சமூக நலத்திட்டங்களை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் நடந்த திராவிட ஆட்சி என்பது இந்தியாவிற்கு மட்டுமல்ல உலகத்திற்கே முன்னுதாரணமாக இருந்திருக்கிறது. சமூக நலத்திட்டங்களை எப்படி செயல்படுத்த வேண்டும் என்பதற்கு திராவிட இயக்க ஆட்சி தான் ஒரு ஆதாரமான ஒரு வழிகாட்டியாக இருந்திருக்கிறது. இதை பின்பற்றி இன்றைக்கு மதிய உணவாக இருக்கட்டும் அல்லது ஏழைகளுக்கான மருத்துவ திட்டங்களாக இருக்கட்டும் பல விஷயங்களை பல மாநில அரசுகள் இன்றைக்கு பின்பற்ற ஆரம்பித்திருக்கின்றன என்பதை நாம் பார்க்கிறோம். என்றால் எல்லோருக்கும் வேலை கிடைக்கிற ஒரு சூழல் உருவாகிற வரைக்கும், எல்லோரும் சமமாக வருமானம் ஈட்டுகிற அல்லது தங்களுடைய தாங்களே கவனித்துக் கொள்கிற அளவிற்கு அவர்களுக்கு பொருள் ஈட்டுகிற சூழல் வருகிற வரைக்கும் கல்வியை இலவசமாக கொடுப்பது, மருத்துவத்தை இலவசமாக கொடுப்பது, உணவுப் பொருட்களை தேவைப்படுகிறவர்களுக்கு கொடுப்பது என்பது ஒரு அரசினுடைய அடிப்படையான ஒரு கடமை. அந்த கடமை என்பதை ஒரு அரசு தட்டி கழிக்க முடியாது. இன்னொன்று, அதை பெறுகிற மக்கள் யாரும் அரசிடமிருந்து அதை இலவசமாக பெறுகிறோம் என்று சொல்ல முடியாது. மாறாக மக்கள் செலுத்தக்கூடிய வரிப்பணத்திலிருந்து, மக்களிடமிருந்து பெறக்கூடிய பணத்திலிருந்து தான் அந்த வரிப்பணம் என்பது அந்த உதவித்தொகைகள் என்பது வழங்கப்படுகின்றன. ஆனால் சில சமயங்களில் இந்த உதவிகள் என்பது எப்படி மக்களை கொச்சைப்படுத்தக்கூடியதாக மாற்றப்படுகிறது என்பதற்கு உதாரணம் சமீபத்தில் ராஜஸ்தான் மாநிலத்தில் தொடர்பாக வந்த ஒரு செய்தி. அங்கே இருக்கக்கூடிய அரசு இந்த வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கக்கூடிய மக்களுக்கு, அதாவது இலவசமாக இந்த ரேஷன் கடைகளில் பொருள்களை வாங்குகிற மக்கள், அவர்கள் எந்தெந்த வீடுகளில் வாங்குகிறார்களோ அவர்கள் வீட்டின் முன்னால் அந்த சுவர்களில் பெரிதாக எழுதி வைத்திருக்கிறார்கள், நாங்கள் ஏழைகள், அல்லது அதற்கும் கீழே வறுமை கோட்டிற்கு இருக்கக்கூடியவர்கள் நாங்கள் மிகப்பெரிய ஏழைகள் என்று எழுதி வைத்திருக்கிறார்கள். ஆக ஒருவர் ஒரு அரசிடமிருந்து உதவி பெறுகிறார் என்பதற்காக அவர் உதவி பெறுகிற ஒருவர் என்கிற ஒரு அடையாளம் மிக பெரிதாக அங்கே எழுதி வைக்கப்படுகிறது. இது மிகவும் மனிதர்களுக்கு எதிரான ஒரு குற்றச்செயல் என்று சொல்லலாம். ஏனென்று கேட்டால் எல்லோருமே ஏதோ ஒரு விதத்தில் அரசிற்கு பங்களிப்பை செலுத்துகிறார்கள், அரசிடமிருந்து உதவிகள் பெறுகிறார்கள். அப்படி உதவி பெறுகிற எல்லோரையுமே இவர்கள் அரசினுடைய உதவி பெற்றவர்கள் என்று அடையாளப்படுத்துவது அல்லது ஏழைகள் என்று அடையாளப்படுத்துவதன் மூலமாக அவர்களுடைய தனிமனித கௌரவம் என்பது கொச்சைப்படுத்தப்படுகிறது. இதே போன்ற விஷயம் உத்தரப்பிரதேசத்திலும் செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. அவர்கள் கொடுக்கக்கூடிய ஒரு இலவசமாக கொடுக்கக்கூடிய ஒரு 5 கிலோ அரிசிக்காக அவர்கள் மீது ஒரு பச்சை குத்துவது போன்று, அவர்கள் நெற்றியில் பச்சை குத்துவது போன்று, இவர்கள் ஏழைகள், நாங்கள் மிகவும் ஏழைகள் என்றெல்லாம் சொல்வதன் மூலமாக அவர்களை சுற்றி இருப்பவர்கள் அவர்களிடமிருந்து விலகிச் செல்லவும் அல்லது அவர்களை மிக கீழ்த்தரமாக நடத்துவதற்கும் இது வழிகொள்கிறது. இதை உண்மையிலேயே ஒரு அரசு செய்கிறது என்பதுதான் நம்ப முடியாததாக இருக்கிறது. நண்பர்களே, நீங்கள் நன்றாக நினைத்து பாருங்கள். கடந்த 50 ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டில் எத்தனை விதமான மக்கள் நலத்திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன, எத்தனை விதமான சமூக நலத்திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன, இலவச திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. ஆனால் அதை பற்றியெல்லாம் அந்த மக்களை கொச்சைப்படுத்தக்கூடிய வகையில், அந்த உதவிகளை பெறக்கூடிய வகையில் இந்த அப்படிப்பட்ட ஒரு அடையாளப்படுத்துகிற ஒரு விஷயம் எங்காவது எப்போதாவது நடந்திருக்கிறதா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்று கேட்டால் அது உண்மையிலேயே மனித கௌரவத்தை காப்பாற்றுகிற ஒரு சித்தாந்தத்தோடு தொடர்புடையது. திராவிட இயக்க சித்தாந்தம் என்பதே மனிதர்கள் சமத்துவமானவர்கள், மனிதர்கள் ஒருவர் வறுமையில் இருக்கிறார் என்பதற்காக அவர் யாருக்கும் குறைந்தவர் அல்ல என்கிற ஒரு சித்தாந்தத்தின் அடிப்படையில் தான் நாம் இவ்வளவு தூரம் சமூக நலத்திட்டங்களை தமிழகத்தில் அமல்படுத்தி இருக்கிறோம். ஆனால் எளிய மக்களின் மேல் அல்லது வறுமை கோட்டிற்கு இருக்கக்கூடிய மக்களின் மேல், ஒடுக்கப்பட்ட மக்களின் மேல் எந்த விதமான ஒரு அக்கறையும் இல்லாத, தொடர்ந்து ஒரு உயர்மட்டத்தில் சமூகத்தில் பொருளாதார ரீதியாகவோ சாதி ரீதியாகவோ உயர்மட்டத்தில் இருக்கக்கூடிய நலன்களை பேணக்கூடிய ஒரு அரசுகள் என்பது, முக்கியமாக பாஜக அரசுகள், அவை மக்களை ஏழைகள் என்று கொச்சைப்படுத்துகின்றன, அவற்றை சுவர்களில் எழுதி வைக்கின்றன. அவர்களை கிட்டத்தட்ட எப்படி இங்கே ஒரு சேரிகளை உருவாக்கக்கூடிய ஒரு மனநிலை இருக்கிறதோ அதே போன்றுதான் ஏழைகள் என்று தனியாக அவர்களை பாகுபடுத்துகிற அந்த முயற்சியும் இருக்கிறது. இந்த செய்தி வெளிவந்த போது உண்மையிலேயே நாம் ஒரு நாகரிக உலகத்தில் தான் இருக்கிறோமா, நாகரிக சமுதாயத்தில் தான் இருக்கிறோமா என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி, ஒரு பதட்டம் நமக்கு வருகிறது. அப்படி பார்க்கிற போது இந்த சமூக நலத்திட்டங்களை பெறுவதை இழிவாக கருதுவது அல்லது அரசு அப்படி செய்கிற அரசுகளை மோசமான அரசுகள் என்று சொல்பவர்கள் எல்லோருமே அவர்கள் உண்மையிலேயே எளிய மக்களினுடைய துயரங்களை புரிந்து கொள்ளாதவர்கள். அப்படி பார்க்கிற போது இன்று ராஜஸ்தானில் நடந்த இந்த சம்பவம் என்பது தேசிய அளவில் கண்டிக்கப்பட வேண்டியது. எந்த நிலையிலும் இலவசங்களை பெறுகிறவர்கள் அவர்கள் உண்மையில் அவமானத்திற்குரியவர்களும் அல்ல, சிறுமைப்படுத்தப்பட வேண்டியவர்களும் அல்ல. அவர்களுடைய உரிமையை ஒரு அரசிடமிருந்து அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் என்று நாம் பார்க்க வேண்டும்.
மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு துறையை சார்ந்த வல்லுநர் அந்த துறையை பற்றி அவருடைய அனுபவங்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவற்றை கேட்பதற்கு சுவாரஸ்யமாக இருப்பதோடு நம்முடைய வாழ்க்கைக்கும் பயனுள்ளதாக அமைகிறது. அந்த வகையில் இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் எந்த துறையிலிருந்து வந்து என்ன பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடியலை வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் சமூக அறிவியல் ஆய்வாளர் முனைவர் டாக்டர் பெர்னார்ட். ஒரு சமூக அறிவியல் ஆய்வாளர் அப்படிங்கிற முறையில் சமூக அறிவியல் அப்படிங்கிற ஒரு துறை இன்னைக்கு எப்படி வளர்ந்துருக்கு, எந்த மாதிரியான ஒரு துறைகள் எல்லாம் உள்ளடக்கியதா இது இருக்கு, இன்னைக்கு இதை பற்றின ஒரு புரிதல் மக்கள் மத்தியில் ஏன் தேவையாக இருக்குது, இப்படி பல விஷயங்களை கருத்துக்களை நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். சமூகவியல் ஆய்வாளர் அப்படிங்கிற முறையில் முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த சமூகவியல் துறை இதோட வளர்ச்சி எப்படி இருக்குது? முன்னாடிலாம் ஒரு காலகட்டத்தில் நம்ம ஒன்னொன்னுத்தையும் தனித்தனியாக படிச்சுட்டு இருந்தோம். பாலிடிக்ஸ் அப்படின்னா அது ஒரு பிரான்ச்சாக இருந்துச்சு, ஹிஸ்ட்ரி அப்படின்னா ஒரு பிரான்ச்சாக இருந்துச்சு, சோஷியாலஜி ஒரு தனி டிபார்ட்மெண்ட்டாக இருந்துச்சு. பட் இப்போது இது எல்லாமே சேர்ந்து ஒரு அறிவியல் பார்வையில் நம்ம படிக்கிறோம் அப்படின்னும் போது ஒரு கல்வியாக இதன் மூலமாக என்ன மாதிரியான ஒரு பயன் இருக்குது? இன்றைக்கி இந்த துறையோட முக்கியத்துவம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது எல்லாமே சோஷியல் மீடியா, நம்ம ஒரு டெக்னாலஜியும் வளரும்போது எல்லாத்தையும் நம்ம ஒரு அந்த பார்வையில் பார்க்க வேண்டிய அந்த நேரத்தில் கனெக்டிங் பீப்புள் அப்படின்ற ஒரு விஷயம், மக்களோடு தொடர்பு படுத்தின பல துறைகள் இருக்குது. அதுக்கு இந்த துறை வந்து எவ்வளோ தூரம் ஒரு பயனுள்ள துறையாக அமையும் அப்படின்னு நிறைய விஷயங்களை கருத்துக்களை எங்கள் நேரிலோட இன்றைக்கி நீங்கள் முழுமையாக பகிர்ந்துக்கணும் சார். சோஷியாலஜி, சோஷியல் சயின்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த துறையோட தனித்துவத்தை பற்றி ஃபஸ்ட்டு பேசலாம். சமூக அறிவியல், சோஷியல் சயின்ஸ்ன்னு நீங்கள் சொன்ன மாதிரி அது வந்து இன்றைக்கி வளர்ந்து வந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு இன்டர்டிசிப்ளினரி அப்படின்வாங்கள்ல, நிறைய பாடங்களை உள்ளடக்கிய ஒரு கரிக்குலர், ஒரு துறையாக தான் இது வந்து இன்றைக்கி வந்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் குறிப்பிட்டது மாதிரியே இன்றைக்கி வந்து சமூகவியல், சோஷியாலஜி தனியாக படித்தாங்க, பாலிட்டிக்ஸை தனியாக படித்தாங்க, ஆந்த்ரோபாலஜியை தனியாக படித்தாங்க, இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸை தனியாக படித்தாங்க, இந்த மாதிரி வந்து தனித்தனியாக எக்கனாமிக்ஸ் எல்லாம் தனியாக படித்தாங்க. ஆனால் இன்றைக்கி என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு சமூகத்துறை பாடம் வந்து மற்றதோட தொடர்புடையதாக இருக்குது. அதனால் இந்த கலைப்பாடங்கள் எல்லாத்துக்குமே ஒரு தொடர்பு இருக்கின்றது. அதனால் வந்து என் ஐசோலேஷன் வி கேனாட் ஸ்டடி. சோஷியாலஜி ஒரு ஐசோலேஷனில் படிக்க முடியாது, ஹிஸ்ட்ரி ஒரு ஐசோலேஷனில் படிக்க முடியாது. இது வந்து மற்ற கோணங்களும் உள்ளே வர்றப்ப இன்னும் புரிதல் அதிகமாக இருக்கும், அதன் மூலமாக மாணவர்கள் கற்றுக்கக்கூடியதும் இன்னும் அதிகமாக இருக்கும் அப்படின்றது இன்றைக்கி ரொம்ப அதிகமாக வந்து கொண்டிருக்கின்றது. இன்னொன்று வந்து இன்றைக்கி பழைய ஒரு காலகட்டத்தில் வந்து எல்லோரும் என்ன பண்ணாங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலைஸ்டு ஃபீல்டுக்கெல்லாம் போனாங்க. எவ்வளோ தூரத்துக்கு ஸ்பெஷலைஸ்ட்னால் ரைட் ஐ ஸ்பெஷலிஸ்ட்டு, லெஃப்ட் ஐ ஸ்பெஷலிஸ்ட், அந்த மாதிரிலாம் போனாங்க. இப்போ அந்த மாதிரி இல்லாமல் இன்றைக்கி வந்து இன்டர்டிசிப்ளினரி அப்படின்றது வந்து இன்றைக்கி ரொம்ப மல்டி டிசிப்ளினரி, இன்டர்டிசிப்ளினரி, ஒரு பாடத்திலிருந்து அல்லது ஒரு கோணத்திலிருந்து நம்ம வந்து மற்றதை பார்க்கணும், பல கோணங்களிலிருந்தும் ஒரு பிரச்சனையை பார்க்க வேண்டும் அப்படின்றது தான் இன்றைக்கி வந்து அழுத்தம் கொடுக்கப்பட்டு கொண்டு வருது. அப்படி வரும்பொழுது ஒரு பிரச்சனையை இன்றைக்கி வந்து எல்லா கோணங்களிலும் புரிந்து கொள்வதற்கு வாய்ப்புகள் இன்றைக்கி நிறையா இருக்கின்றது. அதை தொடர்பிய ஆய்வுகளை எடுத்துக்கொள்வதற்கும் இன்றைக்கி வந்து இப்போ நிறைய முயற்சிகள் இருக்கின்றன. இப்போ வந்து இந்திய விடுதலை போராட்டத்தையே வந்து இது வரைக்கும் வந்து வரலாற்று ஆசிரியர்கள் தான் பார்த்து கொண்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து நிறைய சோஷியாலஜிஸ்ட் இன்றைக்கி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரியான புத்தகங்கள் இன்றைக்கி வந்து மிக அதிகமாக வந்து கொண்டிருக்கின்றன. அந்த விதத்தில் இன்றைக்கி வந்து இந்த ஒருங்கிணைந்து பார்க்கக்கூடிய இந்த ஒரு சோஷியல் சயின்ஸ் அப்படின்றது இன்றைக்கி மிக மிக அதிகமாக இன்னும் ரொம்ப ஸ்பீடாக இன்றைக்கி வளர்ந்து கொண்டிருக்கிற ஒரு ஃபீல்டாக இன்றைக்கி இருக்குது. இந்த சோஷியல் சயின்ஸோட வளர்ச்சி அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம பேசுகிற இந்த நேரத்தில் இது எந்தெந்த துறைகளோடலாம் ஒரு வேலைவாய்ப்பாவோ, ஒரு கெரியராகவோ, ஒரு லைஃப் சயின்ஸுக்கும் எவ்வளோ தூரம் ஒருங்கிணைஞ்சதாக இருக்குது? லைஃப் அப்படின்னு நம்ம சொல்லும்போது நம்ம வாழ்கிற ஒரு சமூகம், நம்ம சுற்றி இருக்கிற எல்லா விஷயத்துக்குமே நம்ம இன்னொருத்தரை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். நம்மளுக்கு ஒரு மில்க் சப்ளை ஆகட்டும், ஒரு கேஸ் சப்ளை ஆகட்டும், நெய்பர்ஹுட் இருக்கட்டும், பிரச்சனைகள் அப்படின்னு வரும்போதும் we need people support. So interaction with people very important அப்படின்னும் போது சோஷியல் சயின்ஸ் அப்படிங்கிற துறை எவ்வளோ தூரம் ஒருங்கிணைந்த ஒரு அமைப்பாக இருக்குது? சோஷியல் சயின்ஸ் அப்படின்றத வந்து சமூகத்தில் வந்து மக்கள் தான் வந்து இன்றைக்கி மையம். மக்கள் பிரச்சனை, மக்களுக்கு இருக்கக்கூடிய
மக்களுடைய வளர்ச்சி இதை வந்து மையப்படுத்தி தான் இந்த பாடத்திட்டங்கள் எல்லாமே இன்றைக்கி இருக்கின்றன. அந்த விதத்தில் பார்க்கும்பொழுது இன்றைக்கி வந்து சோஷியல் சயின்ஸ் படிக்கிறதுனால வந்து என்ன வேலைவாய்ப்புகள் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்கள் கேட்கும்போது கூட நம்ம என்ன சொல்கிறோம்னா, இது வந்து எந்த ஒரு சோஷியல் சயின்ஸ் பாடத்திட்டமும் வந்து ஒரு வேலையை வந்து தனி வேலையை வந்து கொடுக்க முடியாது. அதனால தான் நாங்கள் சொல்லுவோம் வந்து இது வந்து மல்டிபிள் ஸ்கில்ஸ் அப்படின்னுவோம். பல திறன்களை கொடுக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் இதெல்லாம். ஒரு திறன் மட்டும் இல்லை, பல திறன்கள் கிடைக்கும். அந்த பல திறன்களை வைத்துக்கொண்டு அவங்க வந்து அவங்களுடைய ஆளுமையும் முழுமையாக இருக்கும். அவர்கள் எடுக்கக்கூடிய வேலையிலையும் வந்து அவங்க வந்து ஒரு ஆழம் பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இன்றைக்கி நிறைய கிடைக்கும். ஜேர்னலிசத்துக்கு போவாங்க, லீகல் சைடு போவாங்க, ஆய்வாளர்களாக போவாங்க. இந்த மாதிரி வந்து நிறைய இன்றைக்கி வந்து எழுத்துக்கு வந்து நிறைய தேவைப்படுறாங்க. அந்தந்த மொழியிலே எழுதுவதற்கும் ஆங்கிலத்தில் எழுதுவதற்குமான இன்றைக்கி வந்து சோஷியல் சயின்ஸில் ஒரு முக்கியமான ஒரு காம்போனன்ட் பார்த்திங்கன்னா லிங்குவிஸ்டிக் ஸ்கில்ஸ் அப்படின்வாங்க. அந்த மொழியே வந்து அவங்க நல்லா படிச்சுப்பாங்க. அந்த லிங்குவிஸ்டிக் ஸ்கில்ஸ் வந்து இன்பில்ட்டாக இருக்கும். அதனால் வந்து சோஷியல் சயின்ஸ், ஹிஸ்ட்ரி, பொலிட்டிக்கல் சயின்ஸ், ஆந்த்ரோபாலஜி, ஃபிலாசபி படிக்கிறப்பயே லாங்குவேஜும் நல்லா இம்ப்ரூவ் ஆகிடாங்க. அதனால் என்ன ஆகும், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இன்றைக்கி நிறையா இருக்கும். அப்படி இருக்கிறப்ப அவங்களுக்கு வந்து வேலைவாய்ப்புகள் வந்து பலதரப்பட்ட வேலைவாய்ப்புகள் அவங்களுக்கு கிடைக்கும். அதனால தான் நாங்கள் சொல்லுவோம், இட் இஸ் நாட் ஒன் ஸ்கில் பட் செவரல் ஸ்கில்ஸ்னு சொல்லுவோம். இன்னொன்று ட்ரான்ஸ்ஃபரபிள் ஸ்கில்ஸ் அப்படின்னு. இந்த மாதிரி வந்து பலவிதமான திறன்களை கொடுக்கறதுனால ஒரு அறிவு பூர்வமாகவும் அவர்கள் நிறைய படிக்க முடியும், நிறைய திறன்களையும் கற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கி வந்து இருக்கக்கூடிய ஒரு உலகத்தில் வந்து மல்டிபிள் ஸ்கில்ஸ் இன்றைக்கி தேவைப்படுது. ஒன்று வந்து இந்த சுருக்கி வரைதல், விரிவாக சொல்லுதல் அப்படின்னா காம்ப்ரஹென்ஷன்றது ஒரு பெரிய ஸ்கில். அது கம்யூனிகேஷன்றது ஒரு ஸ்பெஷல் ஸ்கில். இந்த மாதிரி வந்து பல விதமான ஸ்கில்ஸை வந்து இன்றைக்கி திறன்களை வந்து அவர்கள் சோஷியல் சயின்ஸ் மூலமாக இன்றைக்கி பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கின்றன. இந்த மைக்ரேஷன் சார்ந்த விஷயங்கள், மைக்ரண்ட்ஸ்னால அவங்க பார்க்குற பிரச்சனைகள், அவங்க இந்த சமூகத்தை எப்படி பார்க்குறாங்க, அதை பற்றின ஒரு ஆய்வு நீங்கள் பண்ணியிருக்கீங்க. உங்களுடைய இந்த ஆய்வு உருவான விதம் பற்றி சொல்லுங்கள். தமிழகத்தை பார்க்கும் பொழுது தமிழகத்திலேருந்து நிறைய பேர் வந்து வேலைக்கு வெளிநாடுகளுக்கும் வெளி மாநிலங்களுக்கும் செல்கிறாங்க. அப்படி செல்லக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை என்ன அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் பார்த்துக்கிட்டே இருந்தோம். ஆனால் எந்த ஒரு தகவலும் அவர்கள் எண்ணிக்கையை பற்றி இது வரைக்கும் வந்ததே கிடையாது. அப்போ தான் நாங்கள் பார்த்தோம், அப்போ மற்ற மாநிலங்களில் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அப்போ கேரளாவில் வந்து அந்த சமூக ஆய்வியல் மையம் ஒன்று இருக்குது, சிடிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஸ்டடீஸ்னு இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் வந்து இந்த பேராசிரியர் இந்த ஆய்வை நடத்தியிருக்கிறார். அவர் வந்து கேரளா மைக்ரேஷன் சர்வே அப்படின்னே சொல்லிட்டு ஒரு 6 ரவுண்ட்ஸ் நடத்திருக்காங்க. அதனால் அவங்களுக்கு இன்றைக்கி கேரளாவை பொறுத்த வரைக்கும் எந்த மாவட்டத்திலேருந்து போகிறாங்க, எந்த தாலுக்குலேருந்து போகிறாங்க. மலப்புரம் என்று சொல்லக்கூடிய மாவட்டத்திலேருந்து அதிகமான கேரளாவிலேருந்து அரபு நாடுகளுக்கு போகிறாங்க அப்படின்ற எண்ணிக்கை அவங்க வச்சுருக்கிறாங்க. அந்த மலப்புரத்தில் எங்கே அதிகமாக போகிறாங்கன்னா திரூர் தாலுக்கில் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. அந்த மாதிரி அவங்க சொல்லும் பொழுது கோவா மைக்ரேஷன் சர்வே இந்த மாதிரி ஒரு 2-3 மாநிலங்கள் இதை வந்து கண்டக்ட் பண்ணாங்க. அப்போ நானும் அவர்களோடு தொடர்பு கொண்ட பொழுது அவர்களும் வந்து தமிழ்நாட்டை பற்றி ஒன்று கட்டாயமாக வேணும். ஏன்னா தமிழ்நாட்டிலேருந்தும் கேரளாவிலேருந்தும் அதிகமான தொழிலாளர்கள் இன்றைக்கி வந்து அரபு நாடுகளுக்கும் சிங்கப்பூர் மலேசியாவுக்கும் வேலைக்கு செல்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப கேரளாவில் வந்து நம்பர் இருக்குது, தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நம்பர் நம்மளுக்கு இல்லை. அப்படின்றதுனால தான் இந்த ஒரு ஆய்வை மேற்கொண்டோம். இதுக்கு வந்து நாங்கள் என்ன சொல்லுவோம்னு சொன்னால், இதை வந்து ஒரு எஸ்டிமேட் பண்ணுறது எவ்வளோ நம்மளால் வந்து துல்லியமாக இவ்வளோ பேர் தான் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் சொல்ல முடியாது. ஓரளவுக்கு நம்மளால் எஸ்டிமேட் பண்ண முடியும். ஒரு இவ்வளோ பேர் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன அப்படின்றத நம்ம சொல்ல முடியும். அந்த விதத்தில் தான் இந்த ஆய்வை வந்து தமிழ்நாட்டில் மேற்கொண்டோம். 2015ஆம் ஆண்டு இந்த ஆய்வை வந்து ஒரு 20,000 ஹவுஸ் ஹோல்ட்ஸ் 20,000 இருக்கக்கூடிய 32 மாவட்டங்கள்லேயும் ஒரு மாவட்டத்துக்கு வந்து 50 இடங்கள் என்று சொல்லி ஒரு 20,000 இதை வந்து பண்ணோம். அப்படி பண்ணப்போ தான் எங்களுக்கு வந்து சில நல்ல சிறந்த ஒரு இன்சைட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு கிடைச்சது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டிலேருந்து இன்றைக்கி வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்கிறவருடைய எண்ணிக்கை 2.2 மில்லியன். ஆமாம், தமிழ்நாடுடைய பாப்புலேஷன் வந்து இப்போ 2011ஆம் சென்சஸில் வந்து நம்மளுக்கு 72 மில்லியன் சொன்னாங்க. இப்போ அது ஒரு 75-76க்கு வந்துட்டுருக்கு. அதில் 2.2 மில்லியன். சரி, தமிழ்நாட்டிலேருந்து போகிறவங்க எந்த நாட்டுக்கு அதிகமாக போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம். கேரளாவை பொறுத்த வரைக்கும் அவங்க அரபு நாடுகளுக்கு அதிகமாக போகிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கும் சிங்கப்பூருக்கு தான் அதிகமாக போகிறாங்க.
சிங்கப்பூருக்கு அடுத்தது தான் அரபு நாடுகளுக்கு நம்ம ஆளுங்க போகிறாங்க. ஏன்னா அந்த கலாச்சார உறவுகள் ரொம்ப நாளாக சிங்கப்பூரோடு இருக்கிறதுனாலையும் சுதந்திரத்துக்கெல்லாம் முன்பே பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே நம்முடைய தமிழர்கள் அங்கே போய் குடியேறின காரணத்தினாலையும் இன்றைக்கி வந்து மலேசியா சிங்கப்பூருக்கு போகக்கூடிய தமிழர்களுடைய எண்ணிக்கை மிக அதிகமாக இருக்குது. இந்த மாதிரியான ஒரு கணக்கு எங்களுக்கு ஒன்று கிடச்சிது. அதுக்கப்புறம் பெண்கள் போகிறாங்களான்னு சொல்லிட்டு பார்த்தோம். ரொம்ப பெண்கள் போகல, பட் குறைவான அளவு பெண்கள் போகிறாங்க. அதே போல் இப்படி போகிறவங்க வந்து எப்படி போகிறாங்க, இந்த செய்தி அவங்களுக்கு எப்படி தெரிய வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதில் கேரளாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நண்பர்கள் மூலமாக, குடும்ப உறவினர்கள் மூலமாக தான் அவங்க நிறைய பேர் போகிறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் ஏஜென்ட்ஸ் மூலமாக போகிறாங்க. அப்படின்றப்ப இந்த ஏஜென்ட்ஸ் எல்லாம் எப்படி செயல்படுகின்றார்கள் அப்படின்றதெல்லாம் படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதுக்கப்புறம் வந்து இங்கேருந்து போகிறவங்களுக்கு என்ன மாதிரியான வசதி வாய்ப்புகள் இருக்கின்றன வெளிநாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அந்த மாதிரிலாம் பார்க்குறப்ப இன்றைக்கி வந்து தமிழர்கள் வந்து ஃபைனான்சிங் மைக்ரேஷன் அப்படின்ற மாதிரி இன்றைக்கி வந்து எப்படி வந்து ஃபைனான்சிங் எஜுகேஷனோ கல்விக்காக பணம் செலவுப்படுறோமோ அதே போல் வெளிநாடு போகிறதுக்காகவும் ஒரு பெரிய தொகையை வந்து இன்றைக்கி செலவிடக்கூடிய ஒரு நிலையில் இன்றைக்கி மக்கள் இருக்கிறார்கள். அப்படி செலவிட்டு அவங்க செல்லும்போது ஒரு பாதுகாப்பான புலம்பெயர்வாக அது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ரொம்ப நேரத்தில் அது ஒரு பாதுகாப்பான புலம்பெயர்வாக அது இல்லை. இப்போ கேரளாவை எடுத்துக்கிட்டோம்னா அதுக்குன்னு ஒரு அமைச்சகமே இருக்குது. நார்கா என்று சொல்லக்கூடிய நான் ரெசிடென்ட் கேரளைட் அஃபேர்ஸ் அப்படின்னு வச்சுருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து நான் ரெசிடென்ட் தமிழ்ஸுக்கு ஒரு வெல்ஃபேர் போர்டு ஒன்று இருக்குது. ஆனால் இதுவே வந்து இன்னும் அமைச்சகம் ஆகணும்னா இன்னும் ஒரு அடுத்த கட்டத்துக்கு நம்ம இதை எடுத்துகிட்டு போகணும். அப்படி எடுத்துகிட்டு போனோம்னா தான் என்ஆர்டி நான் ரெசிடென்ட் தமிழ்ஸ் இங்கே இல்லாமல் வெளியில் இருக்கக்கூடியவங்களை நம்ம வந்து பாதுகாக்க முடியும். இந்த ஆய்வுலேயே இன்னொன்னையும் நாங்கள் பார்த்தோம், வெளிநாட்டுக்கு போகிறவங்க வெளி மாநிலங்களுக்கு போகிறவங்களையும் பார்த்தோம். அப்படி பார்க்குறப்ப வெளி மாநிலங்களுக்கு செல்வதில் வந்து மிக அதிகமாக செல்லக்கூடிய மாநிலமாக கர்நாடகா தான் இருக்குது. நமக்கு அண்டை மாநிலம். நீங்கள் இந்த ஹோசூர், கிருஷ்ணகிரி இந்த போல மாவட்டங்கள் வந்து எந்தெந்த மாவட்டங்கள் வந்து கர்நாடகாவுக்கு இணைந்திருக்கின்றதோ அங்கேருந்து அதிகமான பேர் அங்கே செல்லக்கூடிய ஒரு நிலை இருக்குது. அதை தவிர்த்து இந்த பக்கம் வந்து தேனி, கம்பம் இந்த இடத்துலேருந்து வந்து கேரளாவுக்கு போய் வேலை செய்யக்கூடிய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. ஆந்திரா பகுதியில் இருக்கவங்களுக்கு ஆந்திராவில் போய் வேலை செய்கிறேன். இதெல்லாம் தவிர்த்தும் இன்றைக்கி வந்து தமிழர்கள் வந்து பாம்பேயில் அந்த காலத்திலே போய் வேலை செஞ்சது, சூரத்தில் அந்த காலத்திலே போய் வேலை செஞ்சது, இந்த மாதிரியான இன்றைக்கி மைக்ரேஷன்ஸும் இன்றைக்கி இருந்துட்டு. இதுதான் வந்து எங்களுடைய ஆய்வில் வந்து எவ்வளோ பேர் போகிறாங்க, அவங்க எத்தனை பேர் திரும்பி வந்திருக்கிறாங்க, வெளி நாடுகளுக்கும் வெளி மாநிலங்களுக்கும் போய் திரும்பினவருடைய எண்ணிக்கையே தமிழ்நாட்டில் வந்து 3.5 மில்லியன் இருக்குது. இதை தான் நாங்கள் வந்து அரசுக்கும் பரிந்துரையாக வைத்தோம். அவங்க வெளிநாடுகள்லேருந்து திரும்பி வரும்போது அவர் திறன்களோடு வராங்க. இங்கேருந்து போகும்போது திறன்கள் இல்லாமல் போகலாம், ஆனால் அந்த வெளிநாடுகளில் போய் அவங்க அந்த மெஷினில் இதெல்லாம் வேலை செய்யும்போது திறன்களோடு திரும்பி வராங்க. அப்படி திறன்களோடு திரும்பி வருவதில் நம்ம வந்து எப்படி இந்த மாநிலத்துக்கு வந்து ஒரு ரிசோர்ஸாக அவங்கள ஒரு இதாக நம்ம வந்து எப்படி வச்சுக்க முடியும் அப்படின்றது ஒன்று. இன்னொன்று, வெளிநாடுகள்லேருந்து வர்றவங்க வந்து வெறும் கையோடு வர்றதில்ல, கொஞ்சம் பணத்தோடு வராங்க. அப்படி வரும்போது அந்த பணத்தை அவங்க வந்து எங்கே முதலீடு செய்யலாம், அவங்களாகவே சுய தொழில் ஆரம்பிக்கலாமா, அப்படி இல்லாட்டி பேங்க்ஸ் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாமா, ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ண முடியும். கேரளாவில் இன்றைக்கி என்ன நடந்துகிட்ருக்கு, கோவாவில் இந்த ரெண்டு மாநிலமும் அதிகமாக வெளிநாட்டுக்கு ஆட்களை அனுப்புவார்கள், அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்கள்ட்ட நம்ம என்ன கற்றுக்கலாம். அதே போல் இந்த மைக்ரேஷன்றதே வந்து இன்றைக்கி புலம்பெயர்வே வந்து ஒரு பெரிய இதை ஒட்டி வந்து நிறைய விவரங்கள் தேவை. இன்ஃபர்மேஷன் இஸ் நாலேஜ், இன்ஃபர்மேஷன் இஸ் பவர்ன்ற மாதிரி இதை ஒட்டி இன்ஃபர்மேஷன் வந்து இன்றைக்கி நிறைய தேவைப்படுது. அப்போ நாங்கள் ஒரு பரிந்துரை வச்சோம், ஒவ்வொரு மாவட்டங்கள்லேயும் ஒரு மைக்ரண்ட் ரிசோர்ஸ் சென்டர் ஒன்று வைங்க. அப்படின்னா வந்து அவர்கள் தேவையான விவரங்களை வந்து யார் யார் போகிறாங்கன்றாங்களோ, நம்ம வந்து போவது நல்லது போவது தீயது அதை நம்ம சொல்லலை. மைக்ரேஷன் இஸ் அ ரைட், அதனால் வந்து போகிறவங்க போட்டோம். ஆனால் அப்படி போகும்போது அது பாதுகாப்பாக இருப்பதற்காக என்னென்ன இன்ஃபர்மேஷன் நம்மளால் கொடுக்க முடியுமோ, செய்திகளை கொடுக்க முடியுமோ, அந்த செய்திகளை கொடுப்பதற்கு, தகவல்களை கொடுப்பதற்கு ஒரு தகவல் நிலையம் எல்லா மாநிலத்தில் இருந்துச்சுன்னா போகிறவங்க அதுலேருந்து கேட்டுப்பாங்க அப்படின்ற போன்ற சில ரெக்கமெண்டேஷன்ஸை கொடுத்துருக்கோம். புலம்பெயர்ந்து போகிறவங்க வெளி மாநிலங்களுக்கோ இல்லை வெளிநாடுகளுக்கோ போகும்போது அதை பற்றின ஒரு புள்ளி விவரம், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து ஓரளவுக்கு அக்யூரேட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்னு நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி லேபராக போகிறவங்களுக்கு வந்து அதிகப்படியான ஒரு நாலேஜ் இருக்காது. அவங்க ஒரு டெக்னீஷியனாக போவாங்க, பட் அங்கே போய் அவங்க சந்திக்கிற பிரச்சனைகள், அதன் மூலமாக அவங்களோட எதிர்பார்ப்பு, இந்த மாதிரியான ஒரு ஸ்டடீஸ் எவ்வளோ தூரம் நடந்துட்டுருக்கு? இந்த ஸ்டடிலேயே வந்து அதை தான் மையப்படுத்தணும். நாங்கள் ஓரளவுக்கு வந்து வெளிநாட்டுக்கு போகிறவங்களுடைய ஒரு எண்ணிக்கை
அந்த வெளிநாடுகளில் அவங்க பார்க்கின்ற பிரச்சனைகள், சந்திக்கின்ற பிரச்சனைகள் அப்படின்னு பார்க்குறப்ப இன்றைக்கி வந்து ஒரு பிரச்சனைகள் நிறைய சந்திக்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கி அவங்க போகிறதெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு லீகல் சேனலில் இல்லை. அது வந்து முக்கால்வாசி நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இடைத்தரகர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு இடைத்தரகர்கள், மல்டிப்புள் லேயர்ஸ் ஆஃப் ஏஜென்ட்ஸ் அப்படின்னும், ஒரு ஏஜென்ட் இல்லை, நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால் இதில் வந்து நிறைய பேர் இதில் வந்து இன்வால்வ் ஆகிருக்கிறதுனாலேயே வெளிநாட்டுக்கு அவங்க செல்லும்போது அவங்களுக்கு சொன்ன பணம் கிடைக்கிறது கிடையாது, அவங்களுக்கு தங்குற இடம், வேலை நேரம் அதிகம். இதெல்லாம் வந்து எல்லாரும் சொல்லக்கூடிய பிரச்சனைகள். அப்படி இருக்கிறப்ப வந்து இதை எப்படி இது பண்ணலாம், இதை எப்படி வந்து கையாளலாம் அப்படின்றப்ப பல ஆண்டுகளாக இந்த பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கிறதுனால தொடர்ந்து பேசி 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 கொஞ்சம் இன்றைக்கி மாற்றங்கள் இன்றைக்கி வந்து கொண்டிருக்கின்றன. ஒரு மாதிரி அங்கேயும் வந்து இன்றைக்கி அரபு நாடுகள்லேயும் வந்து அந்த நாடுகளும் வந்து கொஞ்சம் விழித்தெழுந்து கொண்டு ஒரு லேபர் லாஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க. இவ்வளோ நேரம் தான் வேலை செய்யணும், இதுக்கு மேலே செய்யக்கூடாது, சட்டப்பூர்வமாக தான் வரணும் அப்படின்றது. அதனால் இன்றைக்கி வந்து முந்தி இருந்த ஒரு 20 ஆண்டுகளுக்கு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த நிலையை விட இன்றைக்கி நிலை வந்து கொஞ்சம் பரவாயில்ல. பட் இருந்தாலும் வந்து அவர்கள் செய்யக்கூடிய வேலை நேரம், அவர்கள் கொடுக்கக்கூடிய ஊதியம் இதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இதுக்கு காரணம் வந்து அங்கே ஏற்படுகின்ற மாற்றங்களும் ஒரு காரணம். இன்னொன்று வந்து இங்கேருந்து ஆச்சிட்டு போகிற இவங்க ஏஜென்ட்ஸ், இவங்க மற்றவங்களும் வந்து ஓரளவுக்கு அவங்களும் காசு வாங்கியிருக்கிறதுனால ஒரு ஆண்டுக்கு வந்து இவங்க கையில் பணம் எதுவுமே கிடைக்கிறதில்ல. அதனால் வந்து இந்த பணம் அங்கேருந்து வர்றது வந்து ஒரு அந்நிய செலவாணியாக இந்தியாவிற்கு இது வந்து ஒரு பெரிய அந்நிய செலவாணியாக இது வருகின்றது. ஆனால் அதுவே வந்து குடும்பங்களுக்கு வந்து 1 ஆண்டு 2 ஆண்டுகளுக்கு பிறகு தான் அவங்க கடன்களை தீர்க்கறதுக்கோ, அதுவும் நிறைய பேரில் போயிட்டு போனவங்கள்ட்ட நம்ம கேட்டோம்னா, எதுக்காக நீங்கள் சம்பாதிக்கிறீங்களே, இந்த சம்பாதத்தில் வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்ற கேள்விக்கு இன்றைக்கி நிறைய பேர் பதில் சொல்கிறது என்னன்னா, எங்கள் பிள்ளைங்களை படிக்க வைக்கிறோம் அப்படின்றாங்க. அதனால் வந்து எல்லாரும் வந்து அவங்க பிள்ளைங்களை இன்ஜினியரிங் காலேஜில் ஒரு நல்ல கல்லூரியில் இன்றைக்கி படிக்க வைக்கிறாங்க. அதுக்காக தான் இன்றைக்கி அங்கே போய் அவங்க வந்து அவங்க பொருளிட்டுறாங்க. அப்படி இல்லாட்டி வீடு இல்லாதவங்க ஒரு வீடு கட்டுறாங்க, பிள்ளைங்கள படிக்க வைக்கிறாங்க. ஆனாலும் இது எல்லாம் எப்படி நடக்குதுன்னு சொன்னால், ஒரு சிங்கிள் மேல் மைக்ரேஷனில் நடக்குது. அந்த வீட்டு ஆம்பளை வெளியே போகிறார், அப்போ வந்து மனைவி இங்கே இருக்கிறாங்க, பிள்ளைங்க இங்கே இருக்கிறாங்க. அப்போ வந்து அந்த மனைவிமாரிடம் ஒரு தனி ஆய்வு ஒன்று நடத்தணும்னா, இந்த மாதிரி உங்கள் கணவர் வந்து இப்படி வெளியே போயிருக்காரு, நீங்கள் இங்கே இருக்கிறீங்களே, உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் அப்படின்றப்ப அதில் நிறைய பேர் சொன்னது என்னன்னா, ஒரு மன நிம்மதி இல்லை, ஒரு பயம் ஒன்று இருக்குது எங்களுக்கு. என்ன பயம் உங்களுக்கு அப்படின்னு கேட்டப்ப அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கணவன் இல்லாதப்ப எங்கள் பிள்ளைங்களுக்கு நோய்வாய்ப்பற்றக்கூடாது அவங்க, இது வந்து எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பயம். ஏன்னா கணவனும் இல்லை, பிள்ளைங்களுக்கும் நோய்வாய்ப்பட்டீங்க, எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்க தான். இந்த பிள்ளைங்கள்லாம் அவங்க ஒரு 20 ஆண்டுகள் வெளியில் இருந்தாங்கன்னா தான் இந்த பிள்ளைங்க காலேஜுக்கு போகிற அளவுக்கு வந்து வளர்ந்துருப்பாங்க. அதனால் இந்த மாதிரி பெண்கள் வந்து ஒரு பக்கம் சொல்கிறாங்க வீடு வாங்கணும், கொஞ்சம் நகை வாங்கணும், கடனை அடைச்சோம் அப்படின்றாங்க. ஆனாலும் வந்து இந்த சோஷியல் காஸ்ட் ஆஃப் மைக்ரேஷன் இது என்ன ஒரு விளைவுகளை கொடுக்குது அப்படின்னா, இந்த ஒரு குடும்பங்களில் வந்து இன்றைக்கி கணவர் அங்கேயும் மனைவி இங்குமாக 3 ஆண்டுகளுக்கு 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் சந்திக்கும் ஒரு இதாக இருக்கிறதுனால, பிள்ளைங்க வந்து ஒரு அப்பாவுடைய ஒரு அன்பு அரவணைப்பு இல்லாமையே வளர்கின்றார்கள். வளர்ந்த பிறகு கேரளாவில் ஒரு பையனை ஒரு இன்டர்வியூவில் கேட்டாங்க, உங்கள் அப்பா 20-25 வருஷமாக வெளிநாட்டில் வேலை செஞ்சிட்ருக்காரு, நீ இப்போ நல்ல கல்லூரியில் படிக்கிற, உங்கள் அப்பாவெல்லாம் நீ பார்த்துருக்கிறியா, அவர் எப்படி இருப்பார் அப்படின்லாம் கேட்டப்போ அந்த பையன் சொன்னால், எங்கள் அப்பா எனக்கு ஏடிஎம் கார்டு, எனி டைம் மணி கார்டு அப்படின்னு சொன்னேன். ஏன்னா கேட்குறப்பலாம் நான் பணம் கொடுக்குறாரு, ஏன்னா வெளியில் இருக்காரு அவர், இப்போ நான் பணம் கேட்கலாம் பணம் கொடுக்குறாரு. அதனால் வந்து இந்த ஒரு சமூக விளைவுகளையும் நாம் இதன் மூலமாக ஏற்படக்கூடிய சமூக விளைவுகளையும் நாம் பார்க்க வேண்டும். ஸோ உறவு முறைகள்லையும் பல சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழலும் இருக்குது. ஸோ இதற்கான ஒரு சரியான ஒரு கவுன்சிலிங் அந்த ஒரு அமைப்பும் உருவானால் அந்த குடும்பம் வந்து பிரச்சனைகள்லேருந்து மீண்டு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஒரு பேராசிரியர் அப்படிங்கிற முறையில் இந்த சமூகவியல், இந்த அறிவியல், சோஷியல் சயின்ஸ் இன்றைக்கி வளர்ந்துட்டு வருது, பல துறைகள்லேயும் அவங்களுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிற இந்த நேரத்தில் மாணவர்களோட அப்ரோச் எப்படி இருக்குது சார்? ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் அண்ட் மெடிசன் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரீம்லேருந்து இப்போ ஒரு கடந்த ஒரு 3-4 ஆண்டுகளாக இந்த பக்கம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பக்கம் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு, ஒரு கவனம் பேரண்ட்ஸ் சைட்லையும். ஒரு காலத்தில் பேரண்ட்ஸே ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி இன்ஜினியராக தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலை மாறி இந்த படிப்பு பக்கமும் கவனம் திரும்பி இருக்கிறத பார்க்குறோம். ஒரு ஆசிரியராக இது எவ்வளோ தூரம் மெட்டீரியலிஸ்டிக்காக இருக்குன்னு சொல்வீங்க?
அதாவது இப்போ வந்து இந்த கலை அறிவியல் பாடங்களுக்கு வந்து இன்றைக்கி ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ஸ் இன்றைக்கி யார் கொடுத்துருக்காங்கன்னா சமூகம் தான் இன்றைக்கி கொடுத்துருக்கு. ஒரு சமூக அங்கீகரிப்பு தான் இது. அதனால் வந்து இன்றைக்கி நிறைய மாணவர்கள் வந்து இதை படிக்க வராங்க. ஒரு திறந்த உள்ளத்தோடு +2 படித்து முடிக்கிறப்பயே அவங்க வந்து நான் ஒரு சோஷியாலஜி படிப்பேன், நான் ஒரு வரலாறு படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி எல்லா கல்லூரிகளிலுமே இந்த பாடத்திட்டங்களுக்கு வந்து இந்த சப்ஜெக்ட்டு கேட்டு வர்றவங்களோட எண்ணிக்கை இன்றைக்கி அதிகமாக இருக்குது. லிட்ரேச்சர்லாம் இன்றைக்கி வந்து எல்லா கல்லூரியும் புதிதாக ஆரம்பிக்கக்கூடிய எல்லா கல்லூரிலையும் இன்றைக்கி லிட்ரேச்சர் ஆரம்பிக்கிறாங்க, இன்றைக்கி கலைப்பாடங்களை ஆரம்பிக்கிறாங்க. அதனால் ஒரு மாதிரி இந்த காமர்ஸுக்கு இருந்த ஒரு மோகமும் இன்றைக்கி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி தனியாக ஆரம்பித்து இந்த சோஷியல் சயின்சஸுக்கு இன்றைக்கி நிறையா வராங்க. இதுக்கு ஒரு காரணம் வந்து சில ஆண்டுகளுக்கு முன்னாடி, கொஞ்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம ஐஐடியில் என்ன பண்ணாங்கன்னா ஆல் இண்டியா லெவலில் 5 ஆண்டுகள் ஒருங்கிணைந்த HSS என்ற படிப்பை ஆரம்பித்தாங்க, ஹியூமனிட்டிஸ் அண்ட் சோஷியல் சயின்சஸ். அவங்க ஆரம்பித்து தேசிய அளவில் ஒரு எக்ஸாம் நடத்தி எல்லா ஐஐடிலையும் 5 வருஷம் இந்த ஹியூமனிட்டிஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸ் போட்ட உடனே இதை நல்லா பிக்கப் ஆகிடுச்சு. ஏன்னா அந்த பாடத்தில் பார்த்திங்கன்னா சேர்கிற மாணவர்கள் எல்லா கலைப்பாடங்களையும் படிக்கிறாங்க, ஃபிலாசபி படிக்கிறாங்க, லாங்குவேஜ் படிக்கிறாங்க, அவங்க அவங்களுடைய மொழியை தவிர்த்து இன்னொரு ஐரோப்பிய மொழி, இன்னொரு இந்திய மொழி, இந்த மாதிரி படிக்கிறாங்க. அதனால் வந்து திறன்கள் அந்த மல்டிபிள் ஸ்கில்ஸ் நான் சொன்ன மாதிரி நிறைய திறன்களை வந்து அவங்களால பெற முடிந்தது. அதனால் வந்து இன்றைக்கி மாணவர்கள் வந்து ஒரு ஃபிசிக்ஸ், ஒரு கெமிஸ்ட்ரி, ஒரு சோஷியாலஜி, ஒரு ஹிஸ்ட்ரி அப்படின்ற ஒரு திறன்களிலிருந்து இந்த சோஷியல் சயின்ஸ் என்று சொல்லக்கூடிய பல திறன்களை பெறும்போது பலவிதமான திறன்களில் வந்து அவங்க பின்னாடி வந்து வளர்த்துக்கொள்வதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால இன்றைக்கி இந்த பாடத்திட்டங்களுக்கு வந்து அதிகமான ஒரு வரவேற்பு இருக்கிறத பார்க்குறோம். ஒரு பீரியட்லேயும் வந்து இந்த சிலபஸ் சேஞ்ச் ஆகிறத நம்ம பார்க்குறோம். ஒன்றையும் தனித்தனியாக படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு பேட்டர்ன் ஆஃப் ஸ்டடி வேறையாக இருக்கும். இன்றைக்கி இன்டகிரேட்டட் ஸ்டடீஸ் அப்படின்னு வரும்போது இதற்கான ஒரு பாடத்திட்டம் இருக்குது. இன்றைக்கி கல்லூரிகள் அட்டானமஸாக நிறைய இருந்தாலும் இந்த கல்வி முறையில் திட்டங்கள் அப்படின்னு பார்க்கும்போது எவ்வளோ தூரம் ஒருங்கிணைஞ்சு எல்லாரும் கொடுக்குறாங்க? அதாவது இன்றைக்கும் பாருங்கள், கல்லூரிகளில் வந்து சோஷியல் சயின்ஸ் அப்படின்ற மாதிரி இன்றைக்கி வந்து கொடுக்கல. ஆனால் அவங்க வந்து மாணவர்களை வந்து ஒரு பாடத்திட்டத்தில் அவங்க சேர்த்துக்கிறாங்க. இப்போ வந்து சோஷியாலஜி சேர்கிற ஒரு மாணவர் மாணவியோ வந்து இன்றைக்கி வந்து முதல் ஆண்டில் வந்து ஆங்கிலம் கற்றுப்பாங்க அல்லது மொழியை கற்றுப்பாங்க, தாய்மொழியை அல்லது மற்றொரு மொழியை கற்றுக்கிறது. அப்போ வந்து மொழி புலமையும் அவங்களுக்கு கிடைக்குது, ஆங்கிலத்தில் புலமையும் அவங்களுக்கு கிடைக்குது. அதற்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சப்ஜெக்ட் எடுக்கிறாங்களோ, இப்போ சோஷியாலஜி எடுக்கிறாங்கன்னா சோஷியாலஜிக்கு சுற்றி இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் வந்து ஒரு எக்கனாமிக்ஸ், ஒரு ஹிஸ்ட்ரி, ஒரு லிட்ரேச்சர், அந்த பாடத்திட்டங்களை அவங்க படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அதுலேயும் ஓரளவுக்கு அவங்க வந்து ஒரு திறன்களை பெறுகின்றார். அந்த 3ஆம் ஆண்டு தான் அவங்க அவங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட அந்த சோஷியாலஜி பேப்பர்ஸை படிக்கிறாங்க. 1-2 பேப்பர் இதுக்கு முன்னாடி படிப்பாங்க, ஆனாலும் ரொம்ப அழுத்தம் கொடுத்து படிக்கிறது வந்து 3ஆம் ஆண்டில் கடைசி 2 செமஸ்டர்ஸ் தான் படிக்க போகிறாங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷலைசேஷன் வரும், கோர்ஸ் ஸ்பெஷலைஸ்டு அப்படின்வாங்க. அப்படின்னா வந்து அந்த பாடத்திட்டத்திலேயே ஒரு 2 பிரிவு கொடுத்து இந்த சோஷியாலஜி படிக்கிறீங்களா, அந்த சோஷியாலஜி படிக்கிறீங்களா, ஹிஸ்ட்ரி படிக்கிறீங்களா, டூரிசம் படிக்கிறீங்களா அப்படின்ற போல் இது கேட்பாங்க. அப்படி வர்றப்ப வந்து நிறைய கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்கின்றன. அதனால் வந்து நம்ம இதை எப்படி ஆக்கிட்டோம்னு சொன்னால் இன்டர்டிசிப்ளினரியாக ஆக்கிட்டோம், இன்னும் சோஷியல் சயின்ஸாக மாற்றலை. அதனால் கலை அறிவியல் கல்லூரிகளில் வந்து இந்த சோஷியல் சயின்ஸ் அப்படின்றதுக்காக மாணவர்களை வந்து அவங்க இன்னும் அனுமதிக்க ஏற்கவில்லை. வரும் நாட்களில் என்னுடைய இது என்னன்னா, இந்த கலை பாடத்திட்டங்களை கொண்டிருக்கிற கல்லூரிகள் எல்லாருமே ஒரு மாதிரி இன்டெகிரேட் பண்ணி அதை சோஷியல் சயின்ஸ் ஆகிறதுக்கும், மாணவர்களை வந்து சோஷியல் சயின்ஸ் அப்படின்றத அட்மிட் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொன்னால் முதல் ஆண்டு முடித்து 2ஆவது ஆண்டு மொழி படிச்சுட்டு இங்கிலீஷ் படிச்சுட்டு வர்றப்போ ஒரு 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டு அவங்கள்ட்ட நம்ம கேட்கலாம், உங்களுக்கு எதில் உங்களுக்கு அதிகமான ஆர்வம் இருக்குது, நீங்கள் அதுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அது தொடர்புடைய எல்லா சப்ஜெக்டும் நம்ம சொல்லி கொடுத்துட்டோம்னா அது ஒரு சோஷியல் சயின்ஸாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஐஐடி போல இடங்களில் வந்து சோஷியல் சயின்ஸாகவே ஆரம்பித்து அது 5 ஆண்டுகள் இன்றைக்கி பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். அந்த விதத்தில் இன்றைக்கி வந்து முக்கியத்துவமும் இன்றைக்கி அதிகரித்து கொண்டு இருக்கின்றது சோஷியல் சயின்ஸ். சமூக அறிவியல் ஆய்வாளர் அப்படிங்கிற முறையில் சமூக அறிவியல் துறை அப்படிங்கிறது என்ன, இது முன்னாடி இருந்த நிலையிலேருந்து இன்றைக்கி எவ்வளோ தூரம் ஒரு வளர்ச்சியடைந்த ஒரு துறையாக இருக்குது, இதை படிக்கிறதுனால மாணவர்கள் எந்த துறைக்கெல்லாம் வேலை தேடி போகிறதுக்கான ஒரு வழிகள் இருக்குது, உங்களுடைய ஆராய்ச்சி ஆய்வுன்னு பார்க்கும்போது
மைக்ரேஷன், இந்த புலம்பெயர்ந்து போன்றவர்களோட வாழ்க்கை முறை எண்ணிக்கையில் எவ்வளோ தூரம் போயிருக்காங்க, அவர்கள் சந்திக்கிற பிரச்சனைகள், அதற்கான ஒரு தீர்வு அப்படின்னு வரும்போது அரசு என்ன மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கணும் அப்படின்னு உங்களோட பார்வைகள் சார்ந்த பல விஷயங்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. நன்றி. அறிவியல், வரலாறு, இதுவரை நாம் அறியாத உண்மைகள், இவைகளிலிருந்து நமக்கு தேவையானவற்றை அழகிய தமிழில் தொகுத்து இனிமையாக வழங்கி வருகிறார் பேராசிரியர் சுபவீரபாண்டியன் அவர்கள். இன்றைக்கு நமக்காக என்ன பயனுள்ள தகவல்களை கொண்டு வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். சில நாள்களுக்கு முன்பு சென்னை காமராஜர் அரங்கத்தில் மஞ்சள் என்று ஒரு நாடகம் பார்த்தேன். 2.5 மணி நேரங்கள் ஓடிய சற்று நீண்ட நாடகம் அது. அதை பார்த்துவிட்டு நடிகர் சத்யராஜ் அவர்கள் சொன்னார், பொதுவாக சில திரைப்படங்கள் நாடகங்களைப் போல இருக்கும், ஆனால் இந்த நாடகமோ ஒரு திரைப்படத்தை போல இருக்கிறது என்று குறிப்பிட்டார். அது அதனுடைய உருவாக்கம் பற்றிய ஒரு கருத்து. அது எப்படி தயாரிக்கப்பட்டிருக்கிறது என்பது ஒரு புறம் இருக்க, அதன் உள்ளடக்கம் இதயமுள்ள, மனசாட்சி உள்ள எவரையும் உலுக்கி எடுக்கிற ஒன்றாக இருக்கிறது. மஞ்சள் என்கிற அந்த முழு நாடகமும் துப்புரவு தொழிலாளர்களை பற்றியது. கைகளால் மலம் அள்ளுகிற, சாக்கடை குடிகளில் இறங்குகிற, மனிதர் மலத்தை மனிதரே சுமக்கிற அந்த அவலம் இன்னமும் இந்த நாட்டில் இருக்கிறது. இந்த கேவலம், இந்த இழிவு எப்போது போகிறது என்கிற ஒரு வேகத்தோடும், இனி அடுத்த தலைமுறை இந்த வேலைக்கு வரக்கூடாது, காரணம் இது வேலையே இல்லை, இது ஒரு சமூக இழிவு என்கிற விழிப்புணர்வை உருவாக்குவதற்காகவும் அந்த நாடகம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. நான் தோட்டி வந்திருக்கம்மா என்கிற குரலோடு அந்த நாடகம் தொடங்குகிறது. என் அம்மா எனக்கு ஆசையாக நாராயணம்மானு தான் பேர் வச்சா, ஆனால் எல்லாரும் தோட்டின்னு தான் கூப்பிடுறாங்க என்று சொல்லுகிற போதே அந்த வலியின் ஆழம் நமக்கு புரிகிறது. தோட்டி வந்திருக்கிறேன்னு தொடங்குகிற அந்த நாடகம் 2.5 மணி நேரமும் தோட்டிகள் என்று சொல்லப்படுகிற துப்புரவு தொழிலாளர்களினுடைய வாழ்வு எத்தனை அவலமானது, ஏன் இந்த சமூகம் அது குறித்து கவலை கொள்ளவில்லை என்கிற 2 செய்திகளை விளக்குகிறது. அதில் பல காட்சிகள் இருக்கின்றன. குறிப்பாக 2 காட்சிகள் அல்லது 2 செய்திகளை நாம் முன்வைக்கலாம். எல்லோரும் தொடர்வண்டி நிலையத்துக்கு போயிருக்கிறோம். யாராவது ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகாதவர்கள், ரயிலை பார்க்காதவர்கள் உண்டா? எல்லோரும் போயிருக்கிறோம். என்ன பார்க்கிறோம்? அங்கே நிற்கிற தொடர் வண்டிகளை பார்க்கிறோம், அங்கே இருக்கிற காட்சி பலகைகளை பார்க்கிறோம், கடைகளை பார்க்கிறோம். எப்போதாவது தொடர் வண்டிகள் இல்லாத நேரத்தில் அந்த தண்டவாளத்தை பார்த்திருக்கிறோமா? அந்த தண்டவாளத்தில் 2-3 பெண்களும் ஆண்களுமாக கைகளால் அங்கே இருக்கிற அந்த கழிவுகளை எல்லாம் அகற்றுகிற அந்த காட்சிகளை பார்த்திருக்கிறோமா? அந்த மனிதர்களின் வாழ்க்கையை பற்றி நினைத்திருக்கிறோமா என்கிற கேள்வியே நம் நெஞ்சை உலுக்குகிறது. இன்றைக்கும் தண்டவாளங்களில் எல்லோரும் கழிக்கிற மலமும் சிறுநீரும் சிதறி கிடப்பதை, அதை மனிதர்களே அதை சுத்தம் செய்வதை நாம் பார்க்கிறோம். ஏன் இந்த அவல நிலை? உலகத்திலேயே 4வது பெரிய தொடர்வண்டி துறை, ரயில்வே டிபார்ட்மெண்ட் என்று சொல்லுகிற அதனை பெற்றிருக்கிற இந்தியா இந்த அவலத்தை போக்குவதற்கு ஏன் முயற்சிக்கவில்லை? ஒவ்வொரு நாளும் ஏறத்தாழ 3 கோடி பேர் பயணம் செய்கிறார்கள். 12,000 ரயில்கள் இந்தியாவிலே ஓடுகின்றன. அவ்வளவு செலவு செய்கிற அந்த துறையில் இதனை ஒழுங்குபடுத்துவதற்கு ஏன் இன்னும் முழுமையாக முயற்சி எடுக்கவில்லை? இப்போதுதான் சில தொடர் வண்டிகளில், அதுவும் குறிப்பாக நெடுந்தூரம் போகிற தொடர் வண்டிகளில் அதனை எரித்து விடுகிற அந்த கழிப்பறைகள் வந்து சேர்ந்திருக்கின்றன. அந்த உயிரியல் அடிப்படையிலான அந்த கழிப்பறைகள் இப்போது தான் வந்திருக்கின்றன. ஆனால் அவை 1% குறைவுதான். 99% தொடர் வண்டிகளில் அங்கே இருந்து கீழே விழுகிற எல்லா சிறுநீரையும் மலத்தையும் மனிதர்கள்தான் இப்போதும் சுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை விட பெரிய அவமானம் நமக்கு என்ன இருக்க முடியும்? விமானங்களில் பயணம் செய்கிற போது விமானங்களிலும் கழிப்பறைகள் இருக்கின்றன. ஆனால் அந்த கழிப்பறைகள் எல்லாவற்றையும் எரித்து விடுகின்றன. அப்படிப்பட்ட ஒன்றை ஏன் தொடர் வண்டிகளில் ஏற்படுத்தக்கூடாது? ஏன் இந்த மனிதர்களை இந்த இடிவிலிருந்து, இந்த நாற்றத்திலிருந்து விடுதலை செய்யக்கூடாது என்கிற கேள்வி நம்மை உலுக்குகிறது. அதுபோலவே மழைக்காலம் என்றால்
நாமெல்லாம் அது சுகமான அனுபவம் என்று கருதுகிறோம். சாரலில் தூறலில் நனைவது என்பது நமக்கெல்லாம் மிக பிடித்தமானதாக இருக்கிறது. சின்ன குழந்தைகளிலிருந்தே மழையை ரசிப்பது, மழையில் ஆடுவது, இப்படியெல்லாம் நாம் அந்த அனுபவத்தை மிக இனிமையாகத்தான் கற்றிருக்கிறோம். ஆனால் இந்த நாடகம் பார்த்ததற்கு பிறகு மழை என்றாலே நமக்கு ஒரு அச்சம் வருகிறது. மழை என்றாலே இன்னொரு நினைவு வருகிறது. இத்தனை காலம் நாம் உணராமல் இருந்த இன்னொரு உலகம் தெரிகிறது. இதிலே வருகிற சில பாத்திரங்கள் சொல்லுகிறார்கள், உங்களுக்கெல்லாம் மழை என்பது மகிழ்ச்சி தருகிற ஒன்று, ஆனால் எங்களுக்கு அப்படி இல்லை. தலையில் மலக்கூடையை சுமந்து நாங்கள் வருகிற போது மழை வருமானால் நாங்கள் பதறி அஞ்சுகிறோம். மழை வந்துவிட்டால் அந்த மழை நீர் அந்த மலக்கூடைக்குள் விழுந்து அந்த மலம் எங்கள் முகங்களில் வடிகிற போது இந்த சமூகம் அதற்காக கவலைப்பட்டிருக்கிறதா என்று கேட்கிறார்கள். ஒரு பாத்திரம் சொல்லுகிறது, ஒரு நாள் மிக கடுமையான மழை, அந்த மலக்கூடையில் இருந்த மலமெல்லாம் வழிந்து என் மேலே வடிகிற போது நான் ஒரு ஓரத்தில் ஒரு கடையோரமாக ஓடி வந்து ஒதுங்கினேன். அந்த கடையில் இருக்கிறவர்களெல்லாம் என்னை பார்த்தவுடன் மலத்தை காட்டிலும் கூடுதலாக அருவருத்து, போ, உடனே இந்த இடத்தை விட்டு போ என்று விரட்டினார்கள். அந்த மழையில் நனைந்து கொண்டே நான் வீடு வந்து சேர்ந்தேன். இன்னமும் அந்த நாற்றம் என் உடல் முழுவதும் இருக்கிறது. எத்தனை சோப்பு போட்டு குளித்தாலும், எத்தனை பூக்களை சூடிக்கொண்டாலும் அந்த நாற்றம் எங்கள் மூளையில் அல்லவா படிந்து கிடக்கிறது. எப்படி நீக்குவது என்று கேட்கிற போது உண்மையாக இதயமுள்ள எல்லோருக்கும் கண்கள் கலங்குகின்றன. எனவே இதனை மாற்றாமல் நமக்கு வேறு என்ன அறிவியல்? இதற்கான இயந்திரங்களை கண்டுபிடிக்காமல் நமக்கு எதற்கு ஏவுகணை, நமக்கு எதற்கு விண்வெளியில் பயணங்கள்? எனவே நம்மோடு வாழ்கிற மனிதர்களை மனிதர்களாக மாற்ற வேண்டும். அவர்களை மாண்புடையவர்களாக ஆக்க வேண்டும். அவர்கள் கைகளுக்கு அதிகாரம் வந்து சேர வேண்டும். எனவே அதுதான் ஒரு சமூகத்தின் முதல் கடமையாக இருக்க முடியும். எனவே துப்புரவு தொழிலாளர்களை அந்த இழிவிலிருந்து விடுவித்து மாற்று பணிகளை அவர்களுக்கு அளித்து மனித மாண்பை இந்த சமூகத்தில் நிலைநிறுத்த வேண்டும் என்பதே நம் கண்முன்னால் நிற்கிற முதல் கடமை என்கிற உணர்வை அந்த நாடகம் ஏற்படுத்தியது. ஒரு நாடகம் இவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று அந்த நாடக அரங்கத்திற்குள் நுழைகிற வரையில் நான் நினைத்து பார்க்கவில்லை. இன்றைய காலகட்டத்தில் பல புதிய கல்விகள் அறிமுகப்படுத்தப்படுகின்றன. அக்கல்விகளுக்கு தகுந்த வேலை வாய்ப்புகளும் வந்து கொண்டே இருக்கின்றன. இவைகளை பற்றி தகவல்களை இந்த பகுதியின் மூலமாக ஒவ்வொரு வாரமும் நாம் அறிந்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கும் சில தகவல்களை நாம் தெரிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரத்தில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு. வணக்கம். நம்ம இந்த ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக ஒரு பட்டதாரி இளைஞர் அரசு மற்றும் அரசு துறை நிறுவனங்களில் என்ன மாதிரியான பணிகளுக்கெல்லாம் செல்லலாம், என்ன மாதிரி பணியிடங்கள்லாம் இருக்கின்றன, அவற்றிற்கான தேர்வுகள், தேர்வு முறைகள் என்னென்ன, அந்த தேர்வுகளை நடத்தக்கூடிய நிறுவனங்கள் என்னென்ன, அந்த தேர்வை ஒரு மாணவர் அந்த தேர்வுக்காக தயாராகின்ற போது அவர் என்ன மாதிரியான சவால்களை எதிர்கொள்கிறார், அந்த சவால்களை அவர் எப்படி சமாளித்து அந்த தேர்வில் வெற்றி பெற வேண்டும், அதற்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறது குறித்து தொடர்ச்சியாக பேசிட்டு வந்துட்டுருக்குறோம். அந்த வகையில் நாம் மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம்னு சொல்லக்கூடிய யூபிஎஸ்சி நடத்தக்கூடிய தேர்வுகள் என்னெல்லாம் இருந்தது, என்ன வகையான தேர்வுகளை அவங்க நடத்துகிறாங்க அப்படிங்கிறது குறித்து நாம் பார்த்தோம். அதற்கப்புறம் அந்த யூபிஎஸ்சி நடத்தக்கூடிய ஐஏஎஸ் தேர்வுகள்னு சொல்லக்கூடிய சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் அது எப்படி இருந்தது, அதற்கான தகுதிகள் என்னென்ன, யார் யாரெல்லாம் இந்த தேர்வுக்கு தயாராகலாம், எலிஜிபிலிட்டி யாருக்கு இருக்குது அப்படிங்கிறது குறித்து பார்த்தோம். அப்புறம் அந்த தேர்வினுடைய அமைப்பு 3 படிநிலைகள் அந்த தேர்வு நடத்தப்படுகிறது. ப்ரிலிமினரி, மெயின், இன்டர்வியூ அப்படிங்கிறது. அதில் நம்ம முக்கியமாக இன்டர்வியூக்கு, அதாவது இந்த ஆளுமை தேர்வுக்கு எப்படி ஒரு மாணவர் தயாராகணும் அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் விரிவாக பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த அடிப்படையில் ஒரு மாணவர் ஆளுமை தேர்வை எதிர்கொள்கிற போது அவருக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், உதாரணமாக நான் எல்லா கேள்விகளும், ஒரு ஆளுமை தேர்வில் கேட்கப்படக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் நான் விடையளிக்க வேண்டுமா, எனக்கு தெரியாத ஒரு பதில், தெரியாத ஒரு கேள்வி, பதில் தெரியாத ஒரு கேள்வி வந்தால் நான் அதை எப்படி எதிர்கொள்கிறது, எனக்கு தெரியலைன்னு நான் சொல்லலாமா, அப்படின்னா எப்படி சொல்லணும், இந்த மாதிரி விஷயங்கள் குறித்து விரிவாக பேசிக்கொண்டு வந்தோம். அந்த வகையில் நம்ம ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூ பற்றி பார்த்தோம். அது ஒரு ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூ எப்படி இருக்கும், எப்படி ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூ பண்ணுறாங்க அப்படிங்கிறது குறித்து சில உதாரணங்கள் நம்ம கடந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம்.
அந்த வகையில் வந்து அந்த ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூ ஏன் நடத்துகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு ஒரு $1 மில்லியன் கொஸ்டினாக இருக்குது. எதற்காக வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூ நடத்தணும்? ஏன் ஒரு நார்மலாகவே ஒரு இன்டர்வியூ நடத்திட்டு போகலாமே, எதுக்காக வந்து சில பேருக்கு ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூ கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு நான் சொன்னேன், அதுக்கு அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூ அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு காரணம் இருக்கின்றது அப்படின்னு சொன்னேன். உதாரணமாக என்ன காரணம் இருக்க முடியும், ஏன் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுக்கணும் அப்படின்னா, சில தலைமை பணிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த லீடர்ஷிப் பொசிஷன்ஸுக்கு ஆள் எடுக்கிற போது என்னெல்லாம் பார்க்குறாங்க, லீடர்ஷிப் குவாலிட்டியில் என்னெல்லாம் பார்க்குறாங்க அப்படின்னா, தலைமை பண்புகளில் என்னெல்லாம் வருதுன்னு சொன்னால், ஒரு நெருக்கடியான சூழ்நிலை வருகிற போது அதை ஒரு பேலன்ஸ்டு மைண்டோட அப்ரோச் பண்ண தெரியுதாங்கிறதை பார்க்க வேண்டியிருக்கு. இப்போது ஐஏஎஸ் தேர்வுகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளாக நீங்கள் வந்து ஒரு மாணவர் வந்து இந்த தேர்வு முடிஞ்சு போகும்போது அந்த தேர்வில் செலக்ட் ஆகி போகிறாருன்னா ஒரு அதிகாரியாக போய் உட்கார போகிறார். ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாகவோ அல்லது ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாகவோ ஒரு மாணவர் போகிற போது, ஒரு நபர் போகிற போது, அவருக்கு கையில் இருக்கக்கூடிய அதிகாரம் அப்படிங்கிறது என்ன சொல்லணும்னா ரா பவர்னு சொல்லுவோம். அது ஒரு அதீதமான அதிகாரம் ஒரு கையில் இருக்கும். உதாரணமாக ஒரு போலீஸ் அதிகாரியை, காவல்துறை அதிகாரியை கையில் ஞாபகம் எடுத்துக்கங்க. இப்போது பொங்கல் முடிஞ்ச அடுத்த சில நாட்களில் வந்து மரீனா பீச்லேயும் தமிழகம் முழுவதும் ஜல்லிக்கட்டுக்காக வந்து ஒரு பெரிய போராட்டம் நிகழ்ந்தது. அதில் வந்து காவல்துறையினர் வந்து முக்கியமாக வந்து திருச்சி மாநகர ஆணையர், துணை ஆணையர் வந்து எல்லாருமே பாராட்டினாங்க. ஏன் அப்படின்னா, அவர் வந்து எந்த விதமான பலப்பிரயோகமும் இல்லாமல் பேசியே வந்து மாணவர்களை வந்து கன்வின்ஸ் பண்ணார் அப்படின்னு. இப்போ அதுதாங்க விஷயம். உங்கள் கையில் வந்து ஒரு ரா பவர் இருக்கும். ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி நின்று ஏதோ ஒரு காரணத்துக்காக நான் போராடுறேனோ, அல்லது ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்து நான் அந்த இடத்துல கூடி நிற்கிறேனோ, ஏதோ ஒரு உணர்ச்சிகரமாகவோ ஏதோ ஒரு விஷயம் செய்கிறான்னு வச்சுப்போம். அப்படி அவர்கள் உங்களை பார்த்து பேசக்கூடிய வார்த்தைகள், காவல்துறையை பார்த்து அரசாங்கத்தை நோக்கி சில விஷயங்கள் செய்கிற போது நாம் என்ன ஆகக்கூடாதுன்னா, அந்த அதிகாரி வந்து என்ன ஆகக்கூடாதுன்னா டென்ஷன் ஆகக்கூடாது. ஏன்னா ஒரு அதிகாரியாக நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் நிற்கிற போது உங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் எல்லாமே உங்களோட ஆணைக்காக உங்களே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ நீங்கள் இடக்கூடிய அந்த ஆணை அப்படிங்கிறது வந்து எப்படி வேணாலும் மாறலாம். அது அந்த சமுதாயத்திற்கு அல்லது அந்த அரசாங்கத்திற்கு ஒரு கெட்ட பேரை சேர்க்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் மாறலாம். அதே மாதிரி வேறு சில ஆப்ரேஷன்ஸ் நீங்கள் போகும்போது, நீங்கள் உதாரணமாக வந்து இப்போ ஒரு சிஆர்பிஎஃப்பில் வந்து ஒரு அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் இருக்கிறாருன்னு வச்சுப்போம். இப்போது ஒரு நக்சல் பாரிகள் மாதிரியான ஒரு நக்சல் இயக்கங்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து ஒரு தன்னுடைய படையை கூட்டிகிட்டு அவர் போகிறார் அப்படின்னா, அந்த இடத்துல வந்து அவர் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு ரொம்ப பேலன்ஸ்டாகவும் கேர்ஃபுல்லாகவும் இருக்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்குது, ஒரு தேவை இருக்குது. ஏன்னு சொன்னால், அந்த அதிகாரி எடுக்கக்கூடிய முடிவு, அந்த அதிகாரி எடுக்கக்கூடிய அந்த பாதை, வகுக்கக்கூடிய பாதை, அவர் கொடுக்கக்கூடிய ஆணைகள் அப்படிங்கிறது வந்து அந்த ஆப்ரேஷன்ஸுக்கு மட்டுமானது அல்ல. அந்த ஆப்ரேஷன்ஸ் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு காவலர்னுடைய, ஒவ்வொரு ஆய்வாளர்னுடைய உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். ஸோ நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு தவறானதாக இருந்தால் ஒன்று அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் வரலாம், அல்லது சிலருடைய உயிருக்கு ஆபத்தாக முடியலாம். ஒரு அஜிடேஷனையோ ஒரு மாப் கண்ட்ரோலுக்கோ போகும்போது ஒரு காவல்துறை அதிகாரி வந்து கொஞ்சம் பேலன்ஸை விட்டு ஏதோ ஒரு ஆணை பிறப்பித்து அதன் அடிப்படையில் காவல்துறையினர் வந்து அந்த கூட்டத்தை கலைக்கிறதுக்காக தடியடியோ அல்லது கண்ணீர் புகையோ அல்லது துப்பாக்கி பிரயோகமோ பண்ணி அதனால் வந்து உயிரிழப்புகளோ அல்லது வந்து பொருள் சேதாரமோ ஆச்சுன்னு சொன்னால் அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் மட்டுமல்ல, அந்த அதிகாரிக்கே மனசாட்சி ரீதியாக சில பிரச்சனைகள் வந்துடும், பணி ரீதியாக பிரச்சனைகள் வந்துடும். உயிரிழந்தவர்கள் அல்லது பொருள் இழந்தவர்களுடைய வாழ்வாதாரம் அல்லது அவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறதுக்கு நாம் பதில் சொல்ல வேண்டிய ஒரு இடத்துக்கு போயிடுவோம். ஸோ அப்போ அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழல் வருகிற போது நீங்கள் எப்படி உங்களை பேலன்ஸ் பண்ணுவீங்க? உங்களுக்கு அதற்கான திடமான மனது உங்கள்கிட்ட இருக்கா? அதற்கான திடமான ஒரு மென்டல் பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு குவாலிட்டி உங்கள்கிட்ட இருக்கா? அப்படிங்கிறத வந்து ஒரு எக்ஸாமினேஷன் லெவல்லே உங்களுக்கு டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூ. இப்போ இந்த ஆஸ்பெக்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஈவன் ப்ரைவேட் ஆர்கனைசேஷன்ஸ், கார்ப்பரேட் இன்டர்வியூலையும் கூட சில நேரங்களில் இந்த ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூ கொடுக்குறாங்க. ஏன்னா இப்போது சிவில் சர்வீசஸில் வச்சு நான் கொடுத்த உதாரணங்களில் சிவில் சர்வீசஸில் வந்து ஒரு பேலன்ஸ்டு மைண்ட் செட் தேவைப்படக்கூடிய இடங்கள் ஒரு காவல்துறை அதிகாரி வச்சு சொன்னேன். இதே மாதிரி எல்லா அதிகாரிகளுக்கும் எல்லா பதவிகள்லையுமே இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழல்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. இப்போ இந்த கார்ப்பரேட்ஸ்லேயும் கூட பார்த்திங்கன்னா
சில நேரங்களில் அவங்க டார்கெட் வச்சு வேலை செய்வாங்க. இந்த டார்கெட்டு இந்த நேரத்துக்குள்ளே நீங்கள் முடிக்கணும், இந்த நேரத்துக்குள்ளே இந்த வேலையை இந்த பணிகள்லாம் முடிச்சே தீரணும். ஏன்னா இந்த பணிகள் முடிக்க வேண்டிய கால அவகாசம் வந்து கொஞ்சம் கூட குறை ஆனால் கூட கம்பெனிக்கு பெரிய அளவில் வந்து நஷ்டம் ஏற்படும். கம்பெனி வந்து அதற்கான வந்து நஷ்ட ஈட்டு தொகையாக மிகப்பெரிய அளவில் கொடுக்க வேண்டியிருக்கும் அப்படின்ற மாதிரி சில ப்ரெஷர்ஸ்லாம் இருக்கும். அல்லது நம்மளுக்கு வந்து திடீர்ந்தாப்பில் வந்து ரெக்வயர்டு ஒர்க் ஃபோர்ஸ் கிடைக்காது. திடீர்ந்தாப்பில் ரெக்வயர்டு ஒர்க் ஃபோர்ஸில் முக்கியமான ஆட்கள் பணியை விட்டு போவாங்க, அது அட்ரிஷன் ரேட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலைகள்லாம் வருகிற போது ஒரு லீடர்ஷிப் பொசிஷனில் இருக்கக்கூடிய ஒரு நபர் எப்படி அந்த கிரைசிஸை ஹேண்டில் பண்ணுறாரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது. அப்போ அந்த கிரைசிஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு முக்கியமாக எந்த ஒரு கிரைசிஸ் எடுத்துக்கிட்டாலும் அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு அடிப்படையாக தேவையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் பேலன்ஸ்டு மைண்ட் செட். அந்த பிரச்சனை வரும்போதோ அல்லது அந்த இக்கட்டான சூழ்நிலை வரும்போதோ அந்த சூழலை பார்த்து பயப்படுவதோ அல்லது பதற்றம் அடைவதோ இல்லாமல் அமைதியாக என்ன பிரச்சனை, இது என்ன சூழல் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பொறுப்பான அமைதியான மனநிலையோடு இருக்கக்கூடிய அணுகுமுறை தேவைப்படும். அந்த அணுகுமுறை வேணும்னு சொன்னால் மனதளவில் நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கணும், திடம் இருக்கணும். அந்த திடம் உங்கள்கிட்ட இருக்குதாங்கிறத டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூ. ஸோ அதனால் மாணவர்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இந்த ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூ வந்துட்டாலே வந்து அதை பர்சனலாக எடுக்கக்கூடாது. பெரும்பாலான மாணவர்கள் என்ன பண்ணிடுறாங்கன்னா ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூவை கூட அவங்க பர்சனலாக எடுத்துக்கிறாங்க. அது தனக்கு மட்டுமே அப்படி ஒரு இன்டர்வியூ கொடுக்கப்பட்டதாகவும் அது வந்து போர்டு அந்த மாணவருக்கு எதிராக மொத்த போர்டும் அவனுக்கு எதிராகவே செயல்பட்டதாகவும் நினச்சிக்கிட்டு ஒரு தவறான புரிதலோட ஒரு தவறான கருத்தாக்கத்தோட மீண்டும் ஒரு இன்டர்வியூ பற்றி பயத்தோடையோ அல்லது வந்து ஒரு வெறுப்போடையோ போகிறதுங்கிறது சரியான ஒரு அணுகுமுறை கிடையாது. ஸோ இது உங்களுக்கு மட்டும் நடக்க போகிற விஷயம் கிடையாது. ஸோ அதை பர்சனலாக எடுக்கக்கூடாது. இது பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது, இந்த ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூ அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு மட்டும் அப்படிங்கிறத விட அந்த நீங்கள் போகக்கூடிய பணியை பொறுத்து தான் இருக்குமே தவிர உங்களை வச்சு இருக்காது. எந்த நபர் அங்கே இருக்கிறாரோ அதை வச்சு ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூ இருக்காது. எந்த பணிக்கு ஆள் எடுக்கிறாங்களோ, தேர்வு நடக்கிறதோ, அந்த பணியை குறித்து அந்த பணிக்கு தேவையான அந்த பணிக்கு இந்த மாதிரியான குவாலிட்டிஸ் வேணும்னா மட்டும்தான் அந்த ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூ கொடுக்க போகிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போது இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் ஆக முன்னாடி வாட் இஸ் அ ஜாப் டு விச் யூ ஆர் கோயிங் டு ப்ரிப்பேர், யூ ஆர் கோயிங் டு அப்பியர் இன் த இன்டர்வியூ, எந்த ஜாபுக்காக போகிறீங்கிறத ஓரளவுக்கு திடமாக ஓரளவுக்கு கணிச்சு வச்சுக்கிட்டு அந்த ஜாபுக்கு போகணுன்னா என்ன மாதிரியான குவாலிஃபிகேஷன்ஸ் வேணுன்றதை பார்க்குறோம் இல்லையா, கூடவே என்ன மாதிரியான குவாலிட்டிஸ் வேணுங்கிறதையும் பார்க்கணும். குவாலிஃபிகேஷன் மாத்திரம் பார்க்கக்கூடாது, குவாலிட்டிஸையும் பார்க்கணும். இந்த குவாலிட்டிஸையும் பார்த்தீங்கன்னா யூ கேன் எக்ஸ்பெக்ட் த ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூ அண்ட் வென் யூ எக்ஸ்பெக்ட் இட் வில் பி நோ சர்ப்ரைஸ் டு யூ. ஸோ எதிர்பார்த்து போகிற எந்த விஷயமுமே வந்து ஒரு பெரிய குழப்பத்தையோ அல்லது நமக்கு ஒரு பயத்தையோ உருவாக்காது. ஸோ அந்த மாதிரி நேரங்களில் அந்த ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூ ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ மீண்டும் அடுத்த வாரம் ப்ராவகேட்டிவ் கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது குறித்து நம்ம பேசும்போது அடுத்த நிகழ்ச்சியில் வந்து தொடர்ச்சியாக பேசலாம். நன்றி, வணக்கம்.